வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தையை சுற்றி ஒரு சில வேட்டை நாய்கள் இருக்கின்றன. அந்த வேட்டை நாய்களை மீறி எந்த ஒரு விலங்கும் அந்த ஆடுகளை நெருங்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு பலத்த பாதுகாப்பு அந்த ஒரு ஆட்டு மந்தைக்கு. அங்கே ஒரு ஓநாயும் இருக்கிறது. அந்த ஓநாய்க்கு இந்த ஆடுகளை அடித்து சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஆனால் அந்த வேட்டை நாய்களை மீறி பக்கத்தில் கூட செல்ல இயலாது. ஆகையால் ஒரு சூழ்ச்சி செய்கிறது. என்னவென்று அந்த ஆடுகளை சென்று சந்தித்து, நீங்கள் ஏன் இப்படி அடிமையாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. என்னை பாருங்கள், நான் எப்படி விருப்பப்பட்டாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன், வருவேன். எனக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களை அந்த வேட்டை நாய்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் நீங்கள் தானும் போராடி அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் என்று மூளை செலவை செய்கிறது. அதனை நம்பி இந்த ஆடுகளும் வேட்டை நாய்களை சென்று சந்தித்து, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் இங்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை, எங்களுக்கு இங்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை, நாங்கள் இங்கிருந்து செல்ல போகிறோம், புறப்பட போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த வேட்டை நாய்கள் சொல்கிறது, நீங்கள் இங்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, இந்த இடத்தை விட்டு அகன்று விட்டால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அந்த ஆடுகள் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டன. ஒவ்வொன்றாக வெளியேற ஆரம்பித்து விட்டது. இப்போது அந்த ஓநாய்கள் ஒவ்வொரு ஆடுகளையும் அடித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், மாணவ மாணவிகளே, அனைவரும் நீங்கள் தான் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எது சுதந்திரம் என்று தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு மீறி வெளியே வரும்போது பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் பெரியோர்கள், பெற்றோர்கள், தாத்தா பாட்டியன் அனைவரும் இதை செய்யாதே, அதை செய்யாதே, இப்படி செய், அப்படி செய் என்று சொல்லும்போது உங்களுக்கு எரிச்சலாகத்தான் வரும். காரணம், உங்களுடைய வயது அப்படி. அவர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. சுதந்திரம் என்று தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை மீறி வெளியே வந்துவிட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.